திமுகவில் மிக மூத்த அமைச்சரான பொன்முடி தனது பேச்சுக்களால் தொடர்ந்து சர்ச்சைகளில் சிக்குவதை வாடிக்கையாக வைத்துள்ளார். அந்த வகையில் அரசு பேருந்துகளில் மகளிர் இலவச பயணம் செய்வதை அமைச்சர் பொன்முடி ஓசி பயணம் என்று பேசியதும், அதன் பின்னர் பெண் மக்கள் பிரதிநிதி ஒருவரை ஜாதியின் பெயரை குறிப்பிட்டு கேட்டதும் சர்ச்சையானது. அந்த ஒதுக்கப்பட்ட மகளிருக்கு படிப்பிலேயும் எல்லாவற்றிலேயும் இடம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் திராவிட மாடல். அதைத்தான் தமிழக முதல்வர் ஆணும் பெண்ணும் சமம். பாருங்க, இந்த ஊருக்கு யாரு ஒன்றிய சேர்மன் யாருன்னா இந்த அம்மா மகளிர். அதுவும் இவங்க தாழ்த்தப்பட்ட சமுதாயம்ல தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மகளிர் இந்த ஒன்றியத்துக்கு தலைவராகி இருக்கிறார் சொன்னால் அதுதான் திராவிட மாடல். 50%. மேலும் பள்ளி கட்டிட திறப்பு விழாவில் பங்கேற்ற அமைச்சர் பொன்முடி நிகழ்ச்சியில் பேசிய பெண் ஒருவர் தங்கள் பகுதியில் தண்ணீர் பிரச்சினை உள்ளதாக புகார் அளித்தார். பெண்ணின் கோரிக்கையை தொடர்ந்து அப்பகுதி கவுன்சிலரிடம் பொன்முடி விசாரித்துக் கொண்டிருந்தார். அப்போது கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து பேசிய பொன்முடி, எனக்கா ஓட்டு போட்டு கிழின்னு கிழிச்சிட்டீங்க, நீங்க வந்து கேட்கறீங்க, அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. குறை இருந்தால் எழுதி கொடுங்கள், அதை விட்டுவிட்டு கத்திக் கொண்டிருந்தால் என்ன அர்த்தம் என்று காட்டமாக பேசினார். உட்காருங்க சொல்றேன், இது சும்மா இருக்கணும். கேட்கறமுள்ள வந்து இந்த அறிகுறியில எனக்கு அப்படியே ஓட்டு கிழிச்சிட்டீங்க, நீங்க வந்து கேட்கறீங்க. அதை பத்தி எனக்கு கவலைப்படல. தலைவர் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, ஓட்டு போடவங்க போடாதவங்க எல்லாருக்கும் செய்யணும்னு. நீங்க எல்லாம் எப்ப வந்தாலும் அறிகுறிகள் இந்த மாதிரி தான் கத்துவீங்கன்னு தெரியும். ரோடு போட்டு கொடுத்தது நானு, பஸ் விட்டது நானு, குடிநீர் வசதி செஞ்சு கொடுத்தது நானு. அதுல குறை இருந்தா எழுதி கொடுங்க, சொல்லுங்க. அதை விட்டுவிட்டு லபலபான்னு நான் அர்த்தம். இதனைத் தொடர்ந்து அவரது உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டு வனத்துறை ஒதுக்கப்பட்டது. இந்த நிலையில் கடந்த 6ஆம் தேதி நடைபெற்ற திமுக கூட்டத்தில் பெண்களை பற்றி கொச்சைப்படுத்தும் விதமாகவும் சைவ வைணவ மதத்தை அவமதிக்கும் வகையில் பேசியுள்ளது தற்போது சர்ச்சையாகியுள்ளது. ஒரு விலை மாதவியின் வீட்டுக்கு ஒருத்தன் போறான். போகும்போது அங்க அந்த அம்மா கேக்குது, நீ பார்த்து நீங்க சைவமா வைணவமா அப்படின்னு கேக்குது. அவனுக்கு ஒன்றும் புரியல. அவன் பணம் எவ்வளோ 5 கொடு 10 கொடுன்னு கேட்டான்னா ரைட்டு. என்னடா இங்க வந்திருக்கிறோம் நாம ஒரு விலை மாத வீட்டுக்கு, நம்மளை வந்து சைவமா வைணவமான்னு கேட்குறாங்க அப்படின்னு கேட்டான். அந்த அம்மா சொல்லிச்சான், என்னம்மா ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டான். ஒன்றும் இல்லை, சைவம்னா இப்படி, வைணவம்னா இப்படின்னுச்சான். இல்லை, சைவம்னா வைணவம்னா நின்னுங்கண்ணா படுத்தா. பொன்முடியின் பேச்சுக்கு திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி, மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம், பாடகி சின்மயி உள்ளிட்ட பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இதனால் அவர் திமுகவில் வகித்து வந்த துணை பொதுச் செயலாளர் பதவி பறிக்கப்பட்டுள்ளது. இப்படி மூத்த அமைச்சர்களே அரசுக்கு தலைவலி உண்டாக்கும் வகையில் உளறிக் கொட்டுவது முதல்வருக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதன் விளைவாகவே பொன்முடியின் கட்சி பதவி பறிக்கப்பட்டுள்ளதாக கூறுகின்றனர் விவரமறிந்த வட்டாரங்கள்.